Hello families, welcome back to Lotus Tarot in Tamil 786. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் friends. And yes, நீங்க பார்த்துருப்பீங்க இது next 7 daysக்கான ரீடிங் தான் as usual. And இது வந்து உங்க மந்த், அதாவது உங்களோட பர்த் மந்த்க்கு அக்கார்டிங் கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் உங்களுக்கு கலர்ஸ் கொடுத்துருதேன், அந்த கலர்ஸ்க்கு அக்கார்டிங் கூட நீங்க சூஸ் பண்ணலாம். சரியா? உங்களுக்கு டிஸ்பிளேல ஸ்க்ரீன்ல கொடுக்குறேன் கலரு, நீங்க சூஸ் பண்ணுங்க. சரியா? அண்ட் எஸ், இதுல நம்ம ஆஸ் யூஷுவல் நெக்ஸ்ட் 7 days எப்படி போகுது வேற கைடன்ஸ் வாங்குவோம். ஓகேவா? யாரெல்லாம் ஃபீட்பேக் கொடுக்கீங்களோ ரொம்ப தேங்க்ஸ். எஸ், நான் உங்களோட ரீடிங், உங்களோட நீங்க என்னெல்லாம் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த வீடியோஸை டெஃபினெட்லி நான் அப்லோட் பண்ணுவேன் ஒன் பை ஒன்னா. சரியா உங்களுக்கு? அண்ட் எஸ், இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆயிடுச்சுன்னா எஸ் கமெண்ட் பாக்ஸில் டெஃபினெட்லி சொல்லுங்க. சரியா? அண்ட் எஸ், நம்ம இப்போ இதுல நான் மொத்தம் 3 பாயில் வச்சிருக்கேன். சரியா? இப்போ நம்ம பாயில்ஸ் இதுல போலாம், ரீடிங்ல போலாம். நீங்க டிஸ்பிளேல தெரியுற கலரை சூஸ் பண்ணிக்கிட்டு இன்ட்யூட்டிவா நீங்க ரீடிங்கை கண்டினியூ பண்ணலாம். சரியா? ஹலோ பாயில் 1. Thank you spirit. Thank you for pile 1. Pile 1. Next is this. Okay. ஒரு சில பேருக்கு ரீயூனியனுக்கான சான்சஸ் இருக்குது. சரியா? இந்த வீக்ல எனக்கு இங்க தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதோ விட்டு போனது உங்களை தேடி வரும். மேபி ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம், இல்லைன்னா உங்களோட லவ்ட் ஒன்ஸ் யார் இருக்காங்களோ அவங்கள நீங்க மீட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. அண்ட் இந்த வீக்ல நீங்க கொஞ்சம் ஐ பிரேஸ்டஸோட எனர்ஜில இருக்கீங்க. ஸோ ஐ வைப்ஸ் வருது எனக்கு. இந்த ஐ பிரேஸ்டஸோட எனர்ஜி தெரியுது. இந்த வீக்ல ரொம்ப ஹையா இருக்க போறீங்க, உங்களோட எனர்ஜி ரொம்ப ஹையா இருக்க போது, ரொம்ப ப்ரொடெக்டிவா எனக்கு தெரியுதுங்க. இன்ட்யூஷனும் உங்களுக்கு மேபி ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. மேபி நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சில பேருக்கு அவங்க இன்ட்யூஷனா கைட் பண்றது கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கும். ஆனா அவங்க ரொம்ப இன்ட்யூட்டிவான பர்சனா தான் இருப்பாங்க. பட் இதுல நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க ஒண்ணு நினைப்பீங்க இந்த பர்சன் இப்படி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி உங்க மனசு ஆழ்மனம் சொல்லும். அதே மாதிரி கரெக்டா உங்களுக்கு நடக்கும். அப்பதான் நீங்க ரியலைஸ் பண்ணலாம், எஸ் என்னோட இன்ட்யூஷன் ஸ்ட்ராங் ஆகுது. இல்லைன்னு யாராவது உங்ககிட்ட ஏதாவது சொல்ல வராங்க, அதை நீங்க பர்ஃபெக்டா ஓ இந்த மாதிரி ஆங்கிள் தான் சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் வர டவுட்டு அதுதான் உங்க இன்ட்யூஷன். எனக்கு அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இந்த வீக்ல தெரியுது. அண்ட் எஸ், கொஞ்சம் லேசினஸ்ல இருந்து நீங்க வித்ட்ரால் ஆகுறீங்க, அந்த மாதிரி எனர்ஜி தெரியுது. வித்ட்ரால் ஆகுறீங்கன்னு சொன்னேன். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்கான எனர்ஜி, சனிதேவ்கான எனர்ஜி. சனிதேவ் கொஞ்சம் லேசினஸ் கொடுப்பாங்க டெஃபினெட்லி. பட் அதுல நிறைய அதுலயும் நீங்க ஃபைட் பண்ணி வந்தீங்கன்னா டெஃபினெட்லி அவங்க பிளஸ்ஸிங் கொடுப்பாங்க. சரியா? ஒரு சில பேருக்கு லேட்டான ரிசல்ட் ஏதாவது கிடைக்கல. இது ஃபைனான்சியல் வைஸ்ல எனக்கு தெரியுது. பேசிக்லி இது கர்மாவோட கார்டு கூட சொல்லலாம். ஸோ அதான் நான் சொல்றேன், நீங்க ஏதோ விட்டு போனதை திரும்ப பிடிப்பீங்கன்னு சொல்லி. இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூனோட எனர்ஜி அந்த மாதிரி ஒரு வைப்ஸ் தான் எனக்கு தெரியுது. சரியா? அண்ட் எஸ், ஃபைனான்சியலி நீங்க ஏதாவது இன்கம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா எஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குமா. இந்த வீக்கெண்டுன்னு சொல்ல முடியாது, மேபி நெக்ஸ்ட் மந்த்ல இந்த ப்ராசஸ் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. மணியை வச்சு, பிஸ்னஸை வச்சு, பிஸ்னஸ் மைண்டு, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. தேங்க்யூ. மெயின் ஸ்பிரிச்சுவல்லி நீங்க ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா நீங்க ஒரு டேரட் கார்டு ரீடரா இருக்கீங்க, ஆஸ்ட்ராலஜரா இருக்கீங்க, ஸ்பிரிச்சுவல் பாத்ல, இல்லைன்னா ஏதாவது மோட்டிவேஷனல் ஸ்பீச்சரா இருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கான கர்மா வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுது. சைக்கிள் சுத்திட்டு வருது. nothing will come of this situation.
இப்போதைக்கு மேபி அந்த சுச்சுவேஷன்ல ஒன்றும் உங்களுக்கு கிளாரிட்டி இல்லாம இருக்கலாம். பிகாஸ் த ஐ பிரிஸ்டஸோட எனர்ஜி நான் சொன்னேன், ரைட்? கொஞ்சம் ஹெட்டனான எனர்ஜி தான். பட் உங்களுக்கு இன்ட்யூஷன் ஸ்ட்ராங் ஆகும் டெஃபினெட்லி, நீங்க அதை விட்னஸ் பண்ணுவீங்க. ஓகே, 2 வருது பாருங்க. யூ அண்ட் யுவர் லவ்டு ஒன்ஸ் ஆர் சேஃப். நியூ மூன் இன் கேன்சர். எஸ், நான் இதை முதலே சொல்லிட்டேன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் தேவையில்லை, ரைட்? யூ ஆர் வெரி க்ளோஸ் டு அச்சீவிங் யோர் கோல். நான் இதையும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். நீங்க நிறைய நிறைய விஷயங்கள க்ளோஷர் கொடுப்பீங்க, சில விஷயத்த ஓப்பன் பண்ணுவீங்க, ரீ ஓப்பன் ஆகுது. சரியா? அதான் நான் சொன்னேன், ரீயூனியன், ரீ ஓப்பன் ஆகுது. விட்டதை நீங்க பிடிக்கீங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? இந்த 4 of Wands எனர்ஜில இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. 2 of Cupsக்கான எனர்ஜி தான் இருக்குது. யா, ஒரு சில பேருக்கு மேபி இது ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. எமோஷனல் பவுண்டிங் இருக்குது. யாராவது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க உங்க பார்ட்னர் கிட்டன்னு, அந்த பவுண்டிங் கிடைக்கும். மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு ஏதாவது உங்களுக்கு ஹெட்டனான திங்ஸ் இருந்திருக்கலாம். அது ரிவீல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் உங்களுக்கு. பிகாஸ் அதை கேட்கிற நிலைமையிலயோ இல்லைன்னா அதை புரிஞ்சுக்கிட்டுற நிலைமையிலயோ நீங்களும் உங்க பார்ட்னரும் இல்லைன்னு நினைக்கிறேன். 4 of Cupsக்கான எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? அத நீங்க உங்களுக்கு அது இது உங்களுக்கு அவேக்கனிங் ஆகும்போது நிறைய விஷயங்கள் நீங்க புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? ஏதாவது கோல்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க இப்ப ஆக்ஷன்ஸ்ல எடுங்க, அச்சீவ் பண்ணுவீங்க. இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூனோட எனர்ஜி வருது, ரைட்? இன்னும் 1 year உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கலாம் டைமிங். நிறைய விஷயங்களை ரீகன்சிடர் பண்ணணும்னு நான் சொன்னேன். ஒரு சில விஷயங்கள் ஹெட்டனா இருக்குதுன்னு, வெயிட்டுக்கான எனர்ஜி இது என்னதுன்னு சொல்லி நான் இது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இது எதுக்காண்டி சொல்றாங்க? ஆல்ரெடி மைட் பி நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க நிறைய விஷயங்களுக்கு கிளாரிட்டிக்காண்டி. எஸ், ஓகே, நான் சொன்ன ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கு உங்களுக்கு எஸ் பாசிட்டிவான ஆன்சர். இது ரொம்ப லாங் டைமா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பிகாஸ் விட்டு போயிடுச்சு, உங்கள விட்டு போச்சு, திரும்ப அது கிடைக்குது. சரி, அந்த மாதிரி எனர்ஜி. ஸோ உங்களுக்கு எஸ்ஸுக்கான ஆப்ஷன் எஸ், உங்களுக்கு பாசிட்டிவா கொடுக்காங்க. நீங்க ஏதாவது அதை பிடிச்சு வச்சுட்டு எஸ் இது நடக்காது அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா முதல்ல நீங்க ஹார்ட் ஒர்க்கு கொடுத்துருப்பீங்க, இது நடக்கும் 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 கான்ஃபிடென்ட்டா. பட் அது உங்க கையை மீறி போடணும்னா உங்களுக்கு உங்களோட கான்ஃபிடென்ட் லேக் ஆயிருது. சரியா? நீங்க அது இதா பார்க்க விரும்பல பாசிட்டிவா. ஸோ இங்க ஏஞ்சல்ஸ் திரும்பவும் அதை ரீஓப்பன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு வைப்ஸ் தெரியுது. ஸோ அது உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி. இது ஒரு சில பேருக்கான மெசேஜஸ். எஸ், யாருக்குன்னு தெரியல. எஸ், பார்த்துக்கோங்க உங்களுக்கே அக்கார்டிங். வாங்க பைல் 2க்கு போகலாம். ஹலோ பைல் 2. எஸ், உங்களுக்கான ரீடிங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட் for pile 2. next ஜஸ்டிஸ்க்கான எனர்ஜி. ஓகே, ஃபேர் கிடைக்க போகுது, ஜஸ்டிஸ் கிடைக்க போகுது. தண்ணி குடிச்சுக்க ஒரு நிமிஷம். இந்த வேர்ல்டோட எனர்ஜி. ஓகே, ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு. சனி பகவான் கன வைபு வருது, குரு பகவானுக்கான வைபு வருது, குரு கிடைக்க போறாங்க, அந்த மாதிரி எனர்ஜிஸும் தெரியுது. மதர் ஆஃப் கப்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டும் வருது, எமோஷனல் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு உங்களுக்கு கிடைக்க போறாங்க. அந்த பாட்டம்ல த மெஜிஷியனோட எனர்ஜி. எஸ், பவர்ஃபுல்லான வீக்கு. இந்த வீக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா போகலாம், ஃபேரான வீக்கா போகலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா?
பிகாஸ் எனக்கு இங்க தெரியுறது இந்த ஜஸ்டிஸோட எனர்ஜி தெரியுது அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்கான எனர்ஜிஸ் தெரியுது, ரைட்? ஸோ அந்த ஜஸ்டிஸ் எனர்ஜியை நீங்க தான் கொண்டு வரீங்க தான். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், சரியா? ஏன்னா இதுல பிளாக் அண்ட் ஒயிட்கான எனர்ஜிஸ் இருக்கு. பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நல்லா ரெயின்போ கலர் மாதிரி நிறைய மல்டிபிள் கலரா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்குது. சென்டர்ல லைட்டா எனக்கு டார்க்கா தெரியுது. பட் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலுமே அதை நீங்க பார்க்காதீங்க, பெரிய விஷயத்த பாருங்கன்னு சொல்லுது. அதாவது சக்சஸ்லயும் சின்ன விஷயமா பார்க்காதீங்க, பெரிய விஷயமா பாருங்க, அது உங்களுக்கு கிடைக்கும். இந்த வேர்ல்டோட எனர்ஜி வருது, ரைட்? பிகாஸ் குரு பகவான் எதுவும் கொடுக்காங்கன்னா சனி பகவான் அதை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது, சரியா? அந்த எரோஃபென்ட்டோட எனர்ஜி உங்களோட யங்ஸ்டர்ஸஸ்க்கு பிளஸ்ஸிங்ஸ் ஏதாவது வரலாம், இல்லைன்னா அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் இல்லைன்னா அவேக்னிங் வரலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. பிகாஸ் கீ இருக்குது, ரைட்? கீ வந்து சொல்யூஷனுக்கான எனர்ஜி. சொல்யூஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஆன்சர் ஏதாவது கிடைக்கலாம், அந்த மாதிரி ஒரு வைப்ஸ் தெரியுது, சரியா? மேபி இது உங்க லைஃப் பர்பஸா இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட இந்த லைஃப் இதுல நீங்க எதுக்காண்டி வந்தீங்க இந்த உலகத்துல, இல்லைன்னா உங்களோட பிளட் லைனை பத்தி ஏதாவது அவேக்னிங் வரலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. எனக்கு குலதெய்வம் கேக்குது. ஒரு சில பேருக்கு குலதெய்வம் என்னன்னு தெரியாதா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸும் இருக்குது. குலதெய்வம் தெரியாதவங்க, எஸ், நீங்க எந்த காடை ரொம்ப நம்புறீங்களோ அந்த காடை ப்ரேயர் பண்ணலாம், இல்லைன்னா வாராகி அம்மனை கும்பிடலாம், முருகர் கடவுளை கும்பிடலாம். அவங்கெல்லாம் நல்லா பவர்ஃபுல்லானவங்க, அவங்களுக்கு பூஜா பண்ணலாம். இல்லைன்னா நீங்க குலதெய்வ பூஜா ஏதாவது பண்ணாம ரொம்ப லாங் டைம்ல இருக்கீங்கன்னா எஸ், அது பண்றதும் நல்லதுன்னு சொல்லி தெரியுது. இந்த வீக்ல நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லல, உங்களோட யங்ஸ்டர்ஸ்க்கு மெசேஜ் எனக்கு இங்க கிடைக்குது, சரியா? ஒரு சில பேருக்கானது இது அவங்க கிட்ட இருந்து மேபி உங்களுக்கு கிடைக்கல. பிகாஸ் அதுக்கு பக்கத்துலயே இந்த மதர் ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி வந்திருக்கு, ரைட்? ஸோ எஸ், ஏதோ மெசேஜ் கொடுக்க ஆசைப்படுது, ப்ரொடெக்ஷனுக்காண்டி, உங்க வம்சாவளிய பேலன்ஸ்ல கொண்டு போறதுக்காண்டி, ஹீல் பண்றதுக்காண்டி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி, வெல்தி லைஃப் காண்டி பேசிக்கலி, சரியா? அந்த மாதிரி ஒரு வைப் கிடைக்குது. ஒரு சில பேருக்கிட்ட இருந்து ஏதாவது கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம், அதனால நிறைய அவேக்னிங் வரலாம், உங்க லைஃப்ல நிறைய டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. திடீர்னாப்புல உங்களுக்கு ஏதாவது மெசேஜஸ் கிடைக்கும் ஷாக்கிங்கா, ஓகேவா? மேபி அது உங்க லைஃப்ல ஏதாவது கோரிலேட்டடானதா இருக்கும், அதனாலதான் உங்களுக்கு கிடைக்குது, சரி? அதை கோரிலேட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கலாம் டெஃபினெட்லி. எஸ், நான் இன்னும் கொஞ்சம் கார்ட்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எஸ், ஃபேமிலி லைஃப்ல எஸ் ஃபேர் கிடைக்குது. ஏதாவது நீங்க லீகலி உங்களுக்கு டாக்குமெண்டேஷனுக்கு ஏதாவது போயிட்டு இருக்குதுன்னா அதுக்கான ஃபேர் இந்த வீக் இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த்ல கூட போகலாம், சரி? அந்த மாதிரி ஒரு வைப் தெரியுது. ஒரு எனர்ஜிஸ் எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. 30 days அந்த மாதிரி டைம் ஃப்ரேம் தெரியுது, சரியா? ஒரு சில பேருக்கான மெசேஜஸ், ஒரு சில பேருக்கு மதர் லவ் கிடைக்கலாம், இல்லைன்னா டாட்டர் லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லைன்னா உங்க பேரண்ட்ஸ் லவ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா, உங்களோட ஸ்பவுஸோட லவ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த லவ் ரொம்ப ஷவர் மாதிரி கிடைக்க போகுது. பிகாஸ் த மதர் ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி அதுதான், சரியா? இதுல ரெக்கையை பிடிச்சு வச்சு ஒரு மாதிரி இருக்குது, ரைட்? ப்ரொடெக்ஷன் பண்ற மாதிரி, அந்த கிளாஸை மறைச்சு வைக்கிற மாதிரி இருக்குது, ரைட்? அதாவது அதுல எதுவுமே விழாதம அதை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. ஸோ நீங்க நிறைய அழுது இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வைப் வருது. எஸ், அதுக்கு உங்களுக்கு எமோஷ்னலி யாரோ வருவாங்க, இல்லைன்னா அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு மெசேஜ் கூட கிடைக்கலாம், இல்லைன்னா ஆல்ரெடி உங்களுக்கு, அதாவது இப்போ அவங்க இந்த உலகத்துல இல்லைன்னா அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது பிளஸ்ஸிங்ஸ் ட்ரீம்ஸ் வர சான்சஸ் தெரியுது. இப்போ நம்ம இந்த
15 டேஸும் இது பித்ருங்களுக்கு தான் போயிட்டு இருக்கு, ரைட்? 2ஆம் தேதி வர இந்த அமாவாசையில அவங்களுக்கு பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வைப்ஸ் தெரியுது. எஸ், ஏதாவது பேரண்ட்ஸ் அப்படி போயிருந்தாங்கன்னா எஸ் அவங்களுக்கு இந்த மெசேஜஸ் மேபி எனக்கு இங்க நிறைய தெரியுது. மதர் ஃபாதரா இருக்கலாம், மைட் பி சான்சஸ் இருக்குது. ஏஜ்டா இருக்கிறவங்க இல்லைன்னா பார்ட்டி ஸ்பெஷலி அந்த மாதிரி தெரியுது. தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ, தேங்க்யூ. Take time to breathe out. எஸ், கொஞ்சம் ஹெல்த்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். மேபி உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல மேபி இந்த 2ஆம் தேதி வரை உங்களுக்கு கொஞ்சம் மூடு ஸ்விங்ஸ், கொஞ்சம் மண்டை ஹெவியா இருக்கிற மாதிரி, இல்லைன்னா பல பல நினைப்புகள், அதாவது நினைப்புகள் நினைச்சிட்டே இருப்பீங்க, ரைட்? ஞாபகப்படுத்திட்டே இருப்பீங்க, தாட்ஸ் போயிட்டே இருக்கும் உங்க மைண்ட்ல. ஏதாவது மெசேஜஸ் ரிசீவ் ஆகிறது, இல்லைன்னா ஏதாவது தாட்ஸ், இது அன்வான்ட் தாட்ஸ் கிடையாது, பாரமா இருந்த மாதிரி இருக்கும் மண்டை. ஸோ அந்த டைம்ல அந்த டைமிங்ல நீங்க பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்றது நல்லது. ஷோ த வேர்ல்ட் த ரியல் யூ. எஸ், நான் சொன்னேன் உங்களோட அன்ஸ்டர்ஸஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு முன்னோர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. இதுல எனக்கு உங்களோட குல தெய்வமும் எனக்கு இன்வால்வ்மெண்ட் தெரியுது. A new start is coming. நியூ ஸ்டார்ட், நியூ மூன் தெரியுது எனக்கு. நியூ மூன்ல உங்களுக்கு மேபி நியூ மந்த்க்கு அப்புறம் இந்த சைக்கிள் மாறுமா இருக்கும், ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப் பண்ணுவீங்களா இருக்கும், புது ஒரு லைஃப், ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வரலாம், இல்லைன்னா ஒரு பர்சனோட என்ட்ரி வரலாம். பிகாஸ் குருவோட எனர்ஜி வருது, மதரோட எனர்ஜி வருது, பார்ட்னர் இருக்கலாம், எமோஷனல் பவுண்ட் வரலாம், இல்லைன்னா இது பவுண்டிங் உங்களுக்கு நீங்க தேடிட்டு இருந்திருப்பீங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தா நல்லா இருக்கும் சப்போர்ட்டிவா. இது மேபி ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், ரைட்? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. நெக்ஸ்ட் 7 days. You're from now? Okay. மேபி உங்களுக்கு நிறைய பலவித சேஞ்சஸ் நீங்க இந்த இயர் எண்டில் பார்க்கலாம், சரியா? நிறைய சேஞ்சஸ். ஓகே, 3 வந்துடுச்சு, நான் எடுக்கேன். கெட் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணுவீங்க, இல்லைன்னா ட்ரீம் மூலமாக நிறையா விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ரொமான்ஸும் இருக்குது, சக்ஸஸும் இருக்குது. நான் உங்களுக்கு சொன்னேன், எஸ், இது இந்த சைக்கிள் வந்து உங்களுக்கு ஹாப்பியா சேஞ்ச் ஆகுது, சரியா? ஒரு சில ஸ்பிரிட்ஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. மேபி உங்களுக்கு கேட் ரொம்ப பிடிக்குமா, இல்லைன்னா க்ரூ ஹெல்ப் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில பேருக்கு ஸ்னேக் தெரியலாம், ஏதாவது ஃபெதர்ஸ் தெரியலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஸோ அப்போ நீங்கள் நினச்சிக்கலாம், எஸ், உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்க ஆசைப்படுறாங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், கண்டிப்பாக இந்த வீக்கில் உங்களுக்கு ரொமான்ஸ் தெரியுது, சக்ஸஸ் தெரியுது, சரியா? நிறையா விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கு ஓவரால் ரீடிங். பால் 2, பால் 3க்கு ஜம்ப் ஆகலாம். ஹலோ பால் 3, எஸ், உங்களுக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட். Spirit. Thank you. Part 3. Next is 7 days. Okay. Thank you. Okay, வரணும்னு ஆசைப்படுது. Death card. Okay. Okay. Wow. The Five of Swords. Okay. ஆக்சுவலி இங்க என்னதுன்னா, உங்களுக்கு யூனிவர்ஸ் ஒரு மெசேஜ் கொடுக்க போறாங்க. உங்களை ஒரு பர்சன் ஏமாத்தி இருப்பாங்க. அந்த பர்சன்
இப்போ ஏமாந்துருக்காங்க. சரி, அந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்க போறாங்க. அவங்க அந்த பெயின்ல இருக்காங்க. அவங்களையே யாரோ ஏமாத்திருக்காங்க. மேபி இது மணிய வச்சு இருக்கலாம், இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு எமோஷனலி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது, ரைட்? எமோஷனலி நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கட்டோர்த்தா உங்க லைஃப்ல வந்துருச்சு. ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு எமோஷனல் லெவல்ல இருக்குல்ல ரொம்ப டவுன் ஆக்கி இந்த ஸ்டோன் ஹார்ட்டட் சொல்லுவாங்கல்ல, நீங்க இல்ல நான் எது சொன்னாலும் நான் விழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. இது போய் அது போய், இது இப்படி இருக்காது, இது அப்படி இருக்காது. மைண்ட் கேம் பிளே பேசிக்கலி சொல்ல போனா ஒரு சில பேர் இதை வச்சே மைண்ட் கேமரா மாறுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க, வேண்டாம். பிகாஸ் த டெவில் அண்ட் டெத்கான கார்டு தெரியுது. பிகாஸ் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் உங்க லைஃப்ல வருது. பிகாஸ் நீங்க நிறைய ஜஸ்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எஸ், பிகாஸ் உங்கள பேக் ஸ்டாபிங் பண்ணிருக்கலாம், ஏமாத்தி இருக்கலாம், அவங்களையும் யாரோ ஏமாத்தி இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், நான் இதுக்கு இந்த பாட்டம்ல என்ன பாருங்க, பேஜ் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப் இருக்குது. நீங்க உங்க லைஃப்ல ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப் பண்ணுவீங்க. சரியா, ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப் இருக்குது. உங்க கரியர்லயும் ஒரு growth எனக்கு தெரியுது. ஏதாவது ஜாப் சேஞ்சிங் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, மணி இன்கம்க்கு அதாவது சோர்ஸ்க்கு ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கும் அவைலபிளா இருக்குது. எஸ், ஏதாவது நீங்க உங்களால முடிஞ்சது யாருக்காவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, மேபி இது ஃபுட் வைஸ்ல இருக்கலாம், இல்லைன்னா நீங்க ஏதாவது பிளான்டிங் வைக்கிறது அந்த மாதிரி. பிகாஸ் அது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ், உங்க ஆராவை பாசிட்டிவ் ஆக்கும். பிகாஸ் இந்த டெவிலோட எனர்ஜி வருது, ரைட்? ஏதாவது கெட்டது இருந்தாலும் அப்படியே அதை அழிச்சிரும். அந்த மாதிரி ஒரு வைப் தெரியுது. பிகாஸ் டெத் கார்டோட த டெவிலோட ஃபார்ம் வந்திருக்கு, ரைட்? அண்ட் த ஃபைவ் ஆஃப் ஸ்வார்ட், எஸ், நீங்க அழுதுறதுக்கான ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்குது. நீங்க அதை விட்டு மூவ் ஆகுறீங்க. அந்த பர்சன் மாட்டிக்கிட்டு கில்ட் ஷேம்ல இருக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. உங்களை ஏதோ ஒரு பர்சன் மீட் பண்ணணும்னு நினைக்காங்க. பட் அவங்க ஆக்சுவலி அந்த மைண்ட் செட்ல வந்தாலுமே அவங்கள ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது. என்னது தடுக்குது நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸ்பிரிட். ஓகே, நான் தடுக்குதுன்னு சொன்னேன். 2 ஆஃப் பென்டிக்கிள் வருது பாருங்க. இன்பேலன்ஸ்டா இருக்காங்க அவங்க, ரொம்ப பேலன்ஸ் பண்ண முடியல. அது என்ன விஷயம் நான் பார்ப்போம். ஓகே, பாஸ்ட்ல ஏதோ நடந்திருக்குது உங்க 2 பேருக்குள்ள. அந்த விஷயத்துல இருந்து அவங்களால மூவ் ஆன் ஆக முடியல. பிகாஸ் அவங்க உங்களை ஒரு பிரின்ஸ் மாதிரி, ஒரு பிரின்சஸ் மாதிரி வச்சிருந்தாங்க. ஓகேவா? மேபி இது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம், ரைட்? பட் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஏமாற்றம் மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி சரியா? அவங்களுக்கு நீங்க அவங்கள ஏமாத்தின மாதிரி, இல்லைன்னா நீங்க ஏதோ பொய் சொன்ன மாதிரி, அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன்ஸ் எனக்கு இங்க தெரியுது. ஒரு சில பேருக்கான எனர்ஜிஸ் தெரியா. ஸோ அதுல இருந்து வெளியே வருவாங்கன்னு நினைக்க எனக்கு அந்த மாதிரி தெரியுது. ஸோ அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் ஆகுறாங்கன்னு கன்ஃபர்மேஷன் வரல. பட் சைக்கிள் மாறும், இந்த சைக்கிள். சரியா? பிகாஸ் அவங்க உங்க கூட ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இவங்க உங்க பார்ட்னரா இருக்கலாம், எக்ஸா இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்டு கூட இருக்கலாம், ஃபேமிலி கூட இருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில பேருக்கு மெடிக்கல் ரீதியா ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு, காம்ப்ளிகேஷன் இருக்குது. அதனால அவங்களால உங்ககிட்ட கான்வர்சேஷன் பண்ண முடியல. அவங்களுக்கான உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. பட் அவங்க காட்டிக்க மாட்டேங்காங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் ஒரு சில பேருக்கு தெரியுது. எஸ், எஸ், நான் சொன்னேன் அவங்க காட்டிக்க மாட்டாங்க. அந்த மூணோட எனர்ஜி இருக்காங்க, ஸ்டக்கா ஃபீல் பண்றாங்க. நான் சொன்னேன்
எஸ் இது உங்களுக்கு போக போக இதுக்கான மெசேஜ் கிடைக்கலாம். எஸ் இந்த வீக்குக்கு ஓவரால் எனக்கு இந்த எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? உங்களை ஸ்பெஷலி அவங்க ஹர்ட் பண்ணிருக்காங்க, ஏமாத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் அவங்க உங்களை ஏமாத்திருக்காங்கன்னு. பட் அவங்க நினைக்காங்க நீங்க அவங்கள ஏமாத்திட்டீங்க, அவங்கள வேற யாரும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அவங்க இப்ப தனிமையில இருக்காங்க, உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இது ஏதாவது லவ் ரிலேட்டடா ஏதாவது இருக்குதா உங்க லைஃப், அந்த பர்சன் வந்துட்டாங்களா, வேற யாராவது பர்சன், அந்த மாதிரி எனக்கு சேனல் ஆகுது. எஸ் ஓகே, நீங்க பாத்துக்கோங்க உங்களுக்கு அக்கார்டிங். ஸோ அந்த பர்சன் உங்களுக்கு இந்த மெசேஜ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க இந்த ஆன்சர் தேடி வந்தீங்கன்னா இந்த ரீடிங்ல உங்களுக்கு கிடைக்குது. தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. டேக் அ சான்ஸ். என்ன சான்ஸ்? ஓகே, உங்களுக்கு அதாவது சிச்சுவேஷன் மாறுமா? சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. பாசிட்டிவா இருங்க, எதனாலுமே பாசிட்டிவா யோசிங்க. தேர்ட் பர்சன் ஏதாவது உங்க பார்ட்னரை பத்தியோ இல்லைன்னா உங்க ஃப்ரெண்டை பத்தியோ ஏதாவது தப்பா சொல்றாங்களா, அதை ரெக்டிஃபை பண்ணுங்க. சரியா? அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு திருப்பி பேச ஆரம்பிங்க. பிகாஸ் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பிளாங்கா இருக்கு. ஒன் சைட் கான்வர்சேஷனை வச்சு நீங்க டைரக்ட் ஆக்ஷன் எடுப்பீங்களா, அது பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்குமான்னு நீங்க யோசிங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. தேங்க்யூ ஸ்பிரிட். மெடிடேஷன், எஸ் மெடிடேஷன் இந்த வீக்ல பண்றது ரொம்ப நல்லது. எஸ் சக்சஸ்க்கு ஏதாவது ஃப்ரேம்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது ப்ராஜெக்ட் சக்சஸ்ல முடியணும்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குதுன்னா எஸ் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா. எஸ் நான் சொன்னேன் ஹெல்ப்ஃபுல் பீப்புள் தான் வந்திருக்குது. சரியா? ஏதாவது உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணலாம். அதனால உங்களுக்கு நிறைய பிளான்டிங் பண்றதோ பேர்ட்ஸ்க்கு சாப்பாடு கொடுக்கறதோ அது கூட ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். பிகாஸ் எனக்கு இங்க உங்க கர்மா பேலன்சிங்ல வரலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? யாராவது உங்க ஃபேமிலியோ இல்லைன்னா நீங்களோ யாரையாவது ஹர்ட் பண்ணிருந்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. பிகாஸ் ஹர்ட்டா இருக்காங்க. சரி, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. யாரோ ஒருத்தர் ஒரு பியூரான பர்சன் தான் ஹர்ட் ஆகுறாங்க இதுல. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில பேருக்கு மேபி இப்படி இருக்கலாம், உங்களை உங்க பர்சன் ஹர்ட் பண்ணனால அவங்க ஹர்ட்டா இருக்காங்க. பிகாஸ் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அண்ட் த ஸ்ட்ரென்த் கார்டு, சனியோட கார்டு அண்ட் த லயனோட எனர்ஜி வருது. ரைட்? ஸ்ட்ரென்த்தோட எனர்ஜி, த மஜிஷியனோட எனர்ஜி, நிறைய விஷயங்கள் சனியுடன் கலந்தது, கர்மாவோட கலந்தது. சரியா? கர்மா பேசிக்கலி எனக்கு இங்க தெரியுது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸ்பிரிட். What do you need to release? எஸ் நான் இது சைட்ல எடுத்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. Conclusion aren't within reach. Okay. A new start is coming. Okay. நியூ மூனுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியலாம், ஏதாவது மெசேஜஸ் கிடைக்கலாம். மேபி இந்த நியூ மூனா இருக்கலாம். யூ அண்ட் யுவர் லவ்ட் ஒன்ஸ் ஆர் சேஃப். உங்களுக்கு இந்த மெசேஜ் கொடுத்துருக்கு. ஷோ த வேர்ல்ட் ரியல் யூ. ஓகே, நீங்க இப்போ திங்க் பண்ணுங்க, என்ன இதெல்லாம் உங்ககிட்ட நெகட்டிவா இருக்குது. உங்களுக்கே தெரியும், நமக்கு தெரியாம இருக்காது. நம்ம கிட்ட இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த் இருக்குது, இந்த வில் பவரும் இருக்குது, இந்த வீக்னஸும் இருக்குது. வீக்னஸ் முதல்ல ஹைலைட் பண்ணுங்க, அதை ரிலீஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரியா? மற்றவங்க பேச்சை நீங்க நம்பி ஏதாவது ஆக்ஷன்ல இறங்குறீங்களா, நிறைய விஷயங்கள் பண்றீங்களா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஆன்லைன் போர்ட்டல்லையே நீங்க நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கான ரீடிங்கை பார்த்துக்கிட்டு, அது தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனுக்கு ரீடிங்கை பார்த்துக்கிட்டு அதை நீங்க குழப்பி எடுத்து இருக்கீங்கன்னா
அதுல இருந்து உங்களை ஓவர் கம் பண்ணுங்க. சரியா? எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி வரும் கண்டிப்பா. இதெல்லாம் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. இதனால நீங்க நிறைய கன்ஃபியூஸ்ட் ஆகுவீங்க. சரியா? நிறைய ரீடிங் நீங்க அப்படி பார்த்துட்டே இருப்பீங்களா இருக்கும். அதை ரிலீஸ் பண்ணுங்க முதல்ல. நிறைய ரீடிங் பாக்குற ஓகே, நமக்கு கைடன்ஸ் கிடைக்கிறதுக்காண்டி நம்ம ரீடிங்க பார்க்கலாம். பட் அதுலயே ஒரு அடிக்ஷன் கொடுக்கறது, பிகாஸ் டெவிலோட எனர்ஜி அதுதான். அதுலயே நீங்க அடிக்ஷன் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவானதும் நெகட்டிவா தெரியலாம், நெகட்டிவானது பாசிட்டிவா தெரியலாம். சரியா? மேபி அந்த மெசேஜ் வேற யாருக்காவது இருக்கலாம். அதை நீங்க உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா தெரியல. ரைட்? ஏன்னா இன்னைக்கு இதுல ஒரு எமோஷனல் பவுண்டிங் தெரியுது அண்ட் ஒரு ட்ரூ லவ்வும் தெரியுது. சரியா? அண்ட் பட் நிறைய விஷயங்கள் கன்ஃபியூஷன்ல இருக்குது. பாருங்க, இந்த ட்ரீ வந்து இந்த மூணு மறைச்சிட்டு இருந்த மாதிரி இருக்குது. இந்த எக்லிப்ஸ், அந்த ஃபுல் மூன் எக்லிப்ஸ் வரும். ரைட்? ஸோ அந்த டைமுக்கான எனர்ஜிஸ், ஒரு சில விஷயங்கள் ராங்காகவும் இருக்கலாம், ஒரு சில விஷயங்கள் ரைட்டாகவும் இருக்கலாம். கிளாரிட்டி இல்லாம இருக்குது. சரியா? ஸோ அதை நீங்க நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆப்போசிட் பர்சனுக்கும் அது எஃபெக்ட் பண்ணுது. இந்த நியூ மூனுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரலாம். சரியா? ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங் கைஸ். பை.